வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தோட்டம் செடி வைக்க போகிறோம்ப்பா. செடினாக்கா எப்படின்னா ஒரே மரமாக ஒரே பழச்செடியாக அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா வகையான பழச்செடியும் வைக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மண்ணுக்கு என்னென்ன பழச்செடி வளருமோ அந்த மாதிரி எல்லா பழச்செடியும் வாங்கிட்டு வந்து வச்சு இதை வந்து ஒரு உணவு காடை ஆக்க போகிறோம். இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாந்தோட்டம் 1 ஏக்கரால் வச்சுருக்கேன்ப்பா. அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பங்கனப்பள்ளியும் அல்ஃபோன்ஸாவும் இருக்குது. அந்த 2 மரம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் முழு நெல்லி இருக்குது, இளந்தம்பழம் செடி இருக்குது, நாவல் இருக்குது, கொய்யா இருக்குது. இந்த இப்போ நாங்கள் நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது. இந்த 1.5 ஏக்கராவில் நிறைய பழமரமாக பார்த்து பழமர கன்றுகளாக பார்த்து வாங்க போகிறேன். வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு உணவு காடை ஆக்க போகிறோம். நம்ம வீட்டில் இத்தனை வகையான பழமரங்கள் இப்போ இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வளரக்கூடிய பழமர கன்றுகள் என்னென்ன பழம் நம்ம மண்ணுக்கு வருமோ அத்தனையும் அதில் கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு நல்லாவே வருது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ட்ராகன் ஃப்ரூட் வைக்க போகிறோம், அப்புறம் லிச்சி வைக்க போகிறோம், ரங்குட்டான், மங்குஸ்தான், கொய்யா வைக்க போகிறோம், பலா வைக்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் இல்லாத மாமரமாக மாங்கனிங்களாக பார்த்து மாங்கன்றுங்க வாங்கிட்டு வந்து வைக்க போகிறோம். அது இல்லாமல் வேறு என்ன, நாவல், வெள்ளை நாவல் வைக்க போகிறோம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், லிச்சி, இந்த மாதிரி எல்லா பழமர கன்றுகளும் வைக்க போகிறோம் ஒரு 2 ஏக்கராவில். இந்த 2 ஏக்கராவில் இந்த 1.5 ஏக்கராவில் இந்த பழமர கன்றுகளாக வைக்க போகிறாங்க. ஒரு 1/2 ஏக்கராவில் பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி கன்றுங்களாக வைக்க போகிறோம். எல்லா பயிர் கூட அதுவும் நமக்கு முக்கியம் இல்லையா? இது எல்லாமே சொல்லும் போதே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த மரக்கன்றுகள்லாம் வச்சு வளர்ந்து பலன் கொடுக்கும் போது பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எங்கே போய் கன்று வாங்குறேன், எந்த நர்சரியில் வாங்குறேன், அந்த கண்ணை வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி வைக்கிறோம், நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், அதை எப்படி வளர்கிறோன்னு உங்களுக்கு ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி ஜேசிபி வர சொல்லியிருக்கோம். இதை அளந்து எத்தனை அடிக்கு எத்தனை ஒரு குழி போடலாம், அந்த குழி எப்படி எடுக்கலான்றத ஜேசிபி எடுக்க போகுது. நான் உங்களுக்கு அளந்து எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, எங்கள் வீடியோ இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பழமர காடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக கூட இருக்கும் இல்லைங்களா? வாங்க, இப்போ ஜேசிபி வந்துடுச்சு, நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்தை கிளீன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கரால நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி குழி நோண்டி இருந்திருக்கோம்ப்பா. அதுக்கு செடி வாங்கத்தான் இப்ப நான் நர்சரிக்கு வந்திருக்கேன். நர்சரிக்கு சாதாரணமா வரலப்பா, நம்ம சென்னையில இருந்து இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து போச்சம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. இப்போ நம்ம போச்சம்பள்ளியை தாண்டி GSR நர்சரிக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த கார்டன்ல தான் நம்ம தோட்டத்துக்கு தேவையான பழமர கண்ணா வாங்க வந்திருக்கிறேன். இதுக்கு நம்ம ரொம்ப தூரம் எப்படியும் ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இது இங்க திருவண்ணாமலை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வரும். ஆனா நாங்க டைரக்டா சென்னையில இருந்து வந்ததுனால 300 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம். இப்ப இங்க என்னென்ன செடி வாங்க போறேன், இந்த செடியை மட்டும் இங்க எல்லா செடியும் நம்ம காட்ட முடியாது. ஆனா நான் என்னென்ன செடி வாங்க போறேன் அத நம்ம தோட்டத்துல வந்து வைக்கும் போது உங்களுக்கு எல்லா செடியும் விளவரியா விளக்கமா சொல்றேன். வாங்க என்னோடவே நம்ம என்னென்ன செடி வைக்கலான்றத பாத்துக்கிட்டே வரலாம். இந்த வீடியோவுல நம்ம செடி வச்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு செடியா விளக்குறேன் நான். இவங்களே பாத்தீங்கன்னாக்கா கண்ணை உற்பத்தி பண்ணி குடுக்குறாங்க. வேற நர்சரில இருந்தோ இல்ல வெளி மாநிலத்துல இருந்தோ ஆர்டர் போட்டு எல்லாம் குடுக்கறது கிடையாதுங்க. மா, சப்போட்டா, கொய்யா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களே பதியம் போட்டு கிராப் போட்டு குடுக்குறாங்க. அப்படி விற்கும் போது இவங்க மானிய விலையில கம்மியான ரேட்டுக்கே இங்க குடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் நானே வீடியோல பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னாக்கா இப்ப தென்னை மரம் குடுக்குறாங்க, மா குடுக்குறாங்க, கொய்யா குடுக்குறாங்க, சப்போட்டா குடுக்குறாங்க, மாதுளை இதெல்லாம் இவங்க உற்பத்தி பண்றாங்க. இது இல்லாம நமக்கு வேணும்ன்ற கண்ணுங்களை வெளியே ஆர்டர் பண்ணியும் நம்ம கேட்ட பிறகு வெளியே ஆர்டர் பண்ணியும் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்படித்தான் நான் நிறைய பழ ரக கண்களை நான் வெளியே நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னென்ன கண்ணு வைக்கிறேன்னா இங்க நர்சரியில நம்ம சுத்தி காமிச்சா உங்களுக்கு புரியாது. ஆனா நம்ம தோட்டத்துல இந்த லைன்ல இந்த கண்ணு வச்சிருக்கேங்க, இந்த லைன்ல இந்த கண்ணு வச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது உங்களுக்கு இதுதான் இந்த செடி வச்சிருக்காங்க போதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால இங்க நான் கண்ணுங்கள்லாம் காமிக்கவே இல்லை. வெறும் இந்த நர்சரிக்கு வந்திருக்கோன்னு சொல்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நம்ம தோட்டத்துல வைக்கும் போது உங்களுக்கு நான் என்னென்ன கண்ணுன்னு சொல்றேன். சரிங்களா? சரி, இத்தோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம கழனி ஏறு ஓட்டினது, குழி போட்டது, JCB வச்சு குழி போட்டது, அளவு போட்டது இதெல்லாம் எடுத்தோம். எல்லா வீடியோவையும் ஒரே இதுல காமிக்க முடியாது. இந்த வீடியோவோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கண்ணு எப்படி வைக்கலான்றத ஃபுல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடறேன். என்னென்ன கண்ணை லைன்ல வைக்கிறோம் எல்லாமே நம்ம காமிக்கிறேன். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன்.